போற்றுதற்குரிய திருமைந்த எருசலேம் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு சென்று விழாவை தூய்மைப்படுத்தினாரே. வேண்டி மூன்றாவது அதிகாரம் 9வது வசனம் முதல் 17ஆம் திருவசனம் வரை அடங்கியுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேளுங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் திருவசனம் முதல். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிம்மாசனையைப் போல் அஸ்திவாரம் போட்டேன். வேறொருவர் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் என்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்த்துக்கிறவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திவாரத்தை விட ஒருவனாக கூடாது. ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினான். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். தாராள அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினால் வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தனை விழுந்து அக்னியால் பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவார். ஒருவன் கட்டினது நெறிந்து போனான் அவன் நஷ்டமடைவான். அவனும் ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கேட்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம் என்பது பாட முடிந்தது. 13ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை வாசிக்கிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளிலே வந்தபோது தம்மை சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர், சிலர் உம்மை யோவான் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும்